சுமார் 800 கோடி ரூபாய் செலவில் 26 ஏக்கர் நிலப்பரப்பிலிருந்து இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. 2019 இந்த கோயிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த கோயிலின் கட்டுமானத்தில் வெள்ளை பளிங்கு கற்கள் மற்றும் இளஞ்சிவப்பு மணக்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கோயிலின் சுவர்களில் உள்ள அழகிய சிற்பங்கள் ராமாயணம், சிவபுராணம் மற்றும் ஜெகநாதர் யாத்திரையின் கதைகளை சித்தரிக்கின்றன. கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடமும் இந்த கோயிலில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் பூஜை மற்றும் சடங்குகளுக்கான பிரத்யேக வசதிகள் மட்டுமல்லாது மேலும் பல சிறப்புகள் உள்ளன. உதாரணமாக, கோயிலின் ஒரு பகுதியில் வாரணாசியில் உள்ள புகழ்பெற்ற படிந்துறைகளை போன்ற ஒரு இடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் 7 புறங்களில் ஐக்கிய அரபு எமிரேட்டின் 7 எமிரேட்டுகளை குறிக்கின்றன. ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது பின் இந்த கோயிலுக்கான நிலத்தை நன்கொடையாக அளித்துள்ளார்.